வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சவ் சவ் ராய்த்தா தான். சவ் சவ்வில் பண்ணக்கூடிய கூட்டு. நம்ம எப்போவுமே சாம்பார் அல்லது பொரியல் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து இந்த காயை எடுத்துக்கிறேன். காயை பீல் பண்ணும்போது கொஞ்சம் நீங்கள் ஆயில் தடவிட்டு பண்ணிங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும். இல்லாட்டா உங்கள் கையில் வந்து அது வந்து பிசுபிசுன்னு ஒட்டும், உங்களுக்கு உள்ளங்கையிலலாம் ஒட்டிக்கும். அதை ஒரு ரப்பர் மாதிரி ஒட்டிட்டு எடுக்க முடியாது. இப்போ நான் பீலர் வச்சு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைஃப் வச்சு அந்த இடையில அந்த கேப்பாக வர்ற அந்த இடத்துல உள்ளதெல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அதை எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதுலேயும் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து லிவர் ஃபங்க்ஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுது. பேட் கொலஸ்ட்ரால் ஆஃப் எல்டிஎல்லை வந்து வராமல் தடுக்குது. ரெடியூசஸ் த லெவல்ஸ் ஆஃப் பேட் கொலஸ்ட்ரால் ஆஃப் எல்டிஎல்னு சொல்கிறாங்க. ஃபேட்டி லிவர் வராமல் பார்த்துக்கிட்டோம். ஹை பிளட் ப்ரெஷர் வந்து வராமல் அதையும் ரெகுலேட் பண்ணுது. சுகரையும் வந்து ரெகுலேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த நடுவில் உள்ள ஒயிட்டாக இருக்கிறதையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த பிசுபிசுப்பு எதுவும் இல்லை. இப்போ நம்ம இதை கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இந்த தடவை நான் மைக்ரோவேவில் தான் பண்ண போகிறேன். எனக்கு குயிக் ஆகிடும் அப்படிங்கிறதுனால குக் பண்ணிடலாம். ஒரு 2-3 மினிட்ஸில் ஆகிடும். அதனால் அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் குக்கரில் நீங்கள் வைக்கிறதுனாலும் பாயில் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி டர்மரிக் பவுடர், ஹல்தி பவுடர், மஞ்சள் பொடி, நமக், சால்ட், உப்பு போட்டு நான் ஒரு 3 to 4 மினிட்ஸ் வைக்கிறேன். வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து இதில் வந்து ஃபோலேட்ன்றது நிறையா இருக்குது. விட்டமின் B9 இருக்குது. அது வந்து ப்ரெக்னென்ட் ஆகணும்னு விரும்புகிற லேடிஸ் வந்து இது வந்து சாப்பிட்லாம். இப்போ வந்து நமக்கு தகி தேவை. கர்டு, ஃப்ரெஷ் கர்டு எடுத்திருக்கேன். புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கிறேன். இதையும் ஆட் பண்ணணும் இதில். இது கேன்சரையும் ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இதுவும் ஒரு ஹம்பிள் வெஜிடபிள் தான். இதுவும் நம்ம ரொம்ப எடுக்கிறதில்ல. இதுவும் சீசன் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடலாம். இது ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வித் லெஸ் இன்க்ரீடியன்ஸில் பண்ணக்கூடியது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது வந்து கொஞ்சம் ஜீரகத்தை வறுத்து எடுத்து பொடி பண்ணியிருக்குது. ஜீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், மிர்ச்சி பவுடர் 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், மிளகாப்பொடி 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி cumin பவுடர் வந்து 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். புனாவா ஜீரா பவுடர் இது. இதுக்கப்புறமா நீங்கள் இப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து இது தாளிக்கிறேன், டெம்பரிங் பண்ணுறேன். ஹிங்கு கண்டிப்பாக, அசஃபெட்டிடா பெருங்காயப்பொடி கண்டிப்பாக போடணும். 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன். கறிப்பத்தாவும் கண்டிப்பாக போடணும். கறி லீவ்ஸ் போடணும். அதுக்கப்புறம் உருத்தால் போடுறேன். ஸ்ப்ளிட் கிராம் தால், பிளாக் கிராம் தால் போட்டிருக்கிறேன். உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து வத்தல் சேர்க்குறேன், மிளகா வத்தல். ட்ரைடு ரெட் சில்லியும் சேர்க்குறேன் நான். ட்ரைடு லால் மிர்ச்சி சேர்க்குறேன் நான், சுக்காவா. இதுக்கப்புறமா நம்ம இந்த இதில் போட்டுட்டோன்னா இது ரெடி ஆயிடுச்சு. வெஜ்ஜி அவ்வளோதான். இதுக்கப்புறம் மேலே அப்படியே போட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். இல்லை நீங்கள் அப்படியே இந்த டெம்பரிங் இல்லாமல், தாளிப்பு இல்லாமல் கூட நீங்கள் போடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா தான் இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ், ஈஸியான ரெசிபீஸ், டிஃப்ரெண்ட்டான சிம்பிள் ரெசிபீஸ் பார்க்கணுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல். மறக்காமல் பெல் ஐக்கனை டச் பண்ணுங்கள். அப்போ தான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.